ஒண்ணுமே தெரியல. யாருக்கு காவல்துறையினரை இவர்கள் வந்து நிறுத்த சொன்ன போது மதிமுகத்துல இருக்கானே மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அது எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதி அரசு கேட்டார்கள், இல்லை என்ற மேலடைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்காங்க. இரண்டாவது, நான் எந்த கூட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். அந்த காவல்துறை விதித்த விதியை மீறி 9:55க்கு முடிச்சு அடுத்து வாய்தா போட்டிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு நான் வரணுமா இல்லையாங்கிறது சீமான் பிரபாகரன் கூட எடுத்த போட்டோ வந்து மார்க்கிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்னன்னா சீமான் பிரபாகரன் அவங்க பிரபாகரன் வந்து அப்ப அரசியல் போட்டது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த போட்டோவே மார்க்கிங் அதை பத்தி உங்களோட கருத்து? நெருக்கடியான காலகட்டத்தில் ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு, ஒரே குடி, ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசரை நசுக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய தாற்பயங்களுக்கு விரோதமாக இந்த அரசு, நரேந்திர மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே, கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை. அதே போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை. அப்பொழுது நானும் முரசொலி மாறனும் அதனை கையெழுத்திட்டிருக்கிறேன் அந்த பிரகடனத்தில். ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டாக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் துண்டாக ஒரே நாடு, ஒரே கொடி, ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி, இந்தி, சமஸ்கிருதம் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கூட்டு செல்ல முயற்சிக்கிறார். ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன். இவர் ஹிட்லராகவோ, முசோலினியாகவோ, இடியமீனாகவோ, சராசராகவோ ஆக முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அவை நிச்சயமாக தோற்று போகும். மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும். அரசியல் சட்டம் தான் நம்மை பாதுகாக்கிறது. அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார். அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார். இந்துத்துவாக்களும் RSS காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள். அந்த மாநாட்டில் ஒரே நாடு, ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல, இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும், இந்தியா என்று சொல்லக்கூடாது. தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும். கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை 32 பக்கம் அது வெளியிட்டார்கள். அதான் அவர்கள் உள்நோக்கம். ஆனால் அது ஜனநாயகத்தையே அழிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் 76 நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள். சென்னை தாம்பரத்துல மட்டும் 15 இடத்துல வந்து ஜெயில் பண்ணி சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி 2 ரெட்டைக்குள்ள நடந்திருக்கு. அதே போல ஆவடியில ரெட்டைக்குள்ள இருக்கு. அப்ப தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இதைவிட அதிகமான படுகொலைகளும் கொள்ளைகளும் இதற்கு முந்தைய அரசு இருந்த காலத்தில் நடைபெற்று காவல்துறை கண்விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் 6 மணி நேரம் 7 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க விஜய்க்கு வந்து சரியான அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. அவர் கேட்டாரு, சந்திக்க அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல தற்போது வரை வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கல சார். இதனால புத்தகம் கூட வந்து
மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்தில் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை